ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மைவி3 ஆப் மூலமாக நம்மளால் இவ்வளோ இன்கம் வீட்டிலேருந்தே எடுக்க முடியுமா அப்படின்றது நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய மைவி3யோட டேஷ்போர்ட். இதோட என்னோடய நேமு, என்னோடய டோட்டல் ஏர்னிங் இன்றைக்கி நான் இன்னும் ஆட் பார்க்கல. ஸோ 0ல் இருக்குது. என்னோடய ஏர்னிங் பார்த்திங்கனாக்கா, டோட்டலாக நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கனாக்கா 3,06,557. ஸோ 3,06,000 நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் இந்த ஆப் மூலமாக. சரிங்களா. இதில் வந்து டோட்டல் ஏர்னிங்கில் இது டிடக்ஷன் வந்து 34,000. இந்த 34,000த்தில் டூர் வாலெட் அப்படின்ற பேரில் இது வந்து சேவ் ஆகிட்ருக்கோம். நம்மளுடைய டெய்லி ஏர்னிங்லேருந்து 10% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. டெய்லி நம்ம 5 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, டெய்லி 1,800 சம்பாதிச்சாலும் சரி, அன்னன்னைக்கு வாலெட்டில் அன்றைக்கி ஏர்னிங்கில் இந்த அமௌண்ட்டு நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு 0 காட்டுதுங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நான் 1,000 சம்பாதிச்சேன்னா இதில் வந்து 100 இதில் டூர் வாலெட்டில் ஆட் ஆகும். ஸோ இது வந்து ஆட் ஆகி இது குமுலேட்டிவ் டோட்டல் தான் 34,000 இப்போ டூர் வாலெட்டில் இருக்குது. இது நம்ம எஸ்டி ப்ரொமோஷன் அச்சீவ் ஆகிறது மூலமாக இந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இது அப்படியே அக்குமுலேஷனில் இருக்கும். இது வந்து இப்போது இன்றைக்கி நான் வீடியோ எடுத்திருக்க பர்பஸ் பார்த்திங்கன்னா, இந்த மந்த்து சேலரி எனக்கு மைவி3யில் க்ரெடிட் ஆகிடுச்சு. மைவி3யில் என்னோடய சேல்ரி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, இதோ 30,000 நான் வந்து என்றைக்கு போட்டேன், 23ஆந்தேதி போட்டேன். 23ஆந்தேதி போட்டேன். நேற்று 28/2 எனக்கு வந்து வாலெட்டில் இருந்த அமௌண்ட்டு 30,000த்தில் எனக்கு 10% டேக்ஸ் போக 27,000 என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேற்றுக்கு க்ரெடிட் ஆகிடுச்சு. இது வந்து டோட்டலாக என்னோடய ஏர்னிங். போன மாதம்னா 26,800 போட்டேன், 23,700 போட்டேன். இது போல் 20,000 20,000 20,000 18 19 ஸ்டார்டிங் பார்த்திங்கனாக்கா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 60 ரூபா. ஏன்னா ஃபஸ்ட்டு விட்ராவல் நம்ம எப்போவுமே 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா தான் போட முடியும். ஸோ 60 ரூபா போட்டேன். அதுக்கப்புறமா 200 ரூபா நான் வந்து பிஎம் அப்கிரேட் பண்ணி பேசிக் மெம்பராக 2 மாதம் இதில் ஒர்க் பண்ணி பார்த்தேன். 200 ரூபா வித்ட்ரா போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் என்னோடய ஐடியா நான் சிஎம்மாக அப்கிரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வித்ட்ரா வந்து நான் 10,000 போட்டேன். அதில் வந்து எனக்கு அப்படியே எனக்கு கீழே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு மாதத்துக்கு 30,000 நான் சம்பாரிச்சிட்ருக்கேன். இந்த 30,000 வாலெட்டில் இருக்கிறது வாங்க நான் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆன மெசேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று ஈவினிங் எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் மெசேஜ் வந்து க்ரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. உங்களுக்கு அதுவும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். கேனரா பேங்க், என்னோடய பேங்க் அக்கௌண்ட் கேனரா பேங்க். இங்கே பார்த்துக்கோங்க. an amount of rupees 27,000 has been credited வந்துச்சுங்களா. 27,000 நேற்று பாருங்கள். எஸ்டர்டே டைமிங் வந்து 6:40. நேற்று ஈவினிங் 6:40க்கு எனக்கு வந்து 27,000 க்ரெடிட் ஆச்சு. இது நான் போட்ட இந்த 30,000த்தில் 10% போக எனக்கு 27,000 நேற்று க்ரெடிட் ஆச்சு. ஸோ இது மூலமாக இது வந்து என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், வெளியில் போய் எங்களால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மைவி3 ஆப் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டு ஒர்க் பண்ணோன்னா நம்மளால் 5 ரூபாயிலிருந்து ஒரு நாளைக்கு 1,800 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு இது எக்ஸலண்ட் பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 30,000ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். என்னால் என்னோடய மந்த்லி கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னோடய வீட்டுக்கு டே டு டே எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், மெயினாக என் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும். நான் இதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் அமௌண்ட் க்ரெடிட் ஆகும்போது அதுலேயும் சொல்லியிருப்பேன். என் பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு மைவி3 வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே. ஸோ இது வந்து புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயினிங் வந்து ஃப்ரீ தான். 5 ரூபாயில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் 1 மாதம் 2 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். நம்ம இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ரெஃபரல் கமிஷனும் கிடைக்கிது. நம்மளுக்கு கீழே ஒரு சிஎம் கொடுத்தோம்னாக்கா 6,000 ருபீஸ் கமிஷன் கிடைக்குது. அதையும் நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம். மைவி3 ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கமிஷனும் கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ ரீபர்ச்சேஸ் மூலமாக நம்மளால் ப்ராடக்ட் கமிஷன் எடுத்துக்க முடியும். அந்த ப்ராடக்ட் கமிஷனையும் நம்ம வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டாக நம்மளால் ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை ரெஃபரல் பண்ண முடியாது, நான் மட்டும்தான் வேலை செய்வேன் அப்படின்னாலும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும்.
எல்லா விதத்துலேயுமே ஏர்னிங் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸலண்ட் பிஸ்னஸ் தான் நம்மளோட MyV3. ஸோ இப்போ உங்கள் கையில் இது கிடச்சிருக்கு. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய பேக்கப் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஐடி அப்கிரேட் பண்ணுங்கள். என்ன மாதிரியோ இல்லை எனக்கு மேலே இருக்கிற டாப் லீடர்ஸ் எல்லாம் கமிஷன் மட்டுமே ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் உங்களால் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராடக்ட் வாங்குறது மூலமாக வாங்குறதுக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. நம்மளுடைய டவுன்லைனர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம்ன்ற முறையிலையுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்மளுக்கு எல்லா விதத்துலேயுமே இன்கம் வந்துட்டுருக்கு. இப்போது ரெயின்போ பிளாட்ஃபார்ம் அப்படின்ற வகையில் ஒரு எக்ஸலண்ட்டாக 7 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் வந்து இப்போது அண்டர் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் 7 வகையான இன்கமும் இன்னும் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. எனக்கு MyV3ல ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கேட்குற டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்றைக்கு கான்செப்ட் புரியறதோ அப்போ நீங்கள் பேக் அப்கிரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.